அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வரவிருக்கும் ஜூன் மாதத்தின் பலன்கள் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம மிக தெளிவாக பார்க்க போகிறோங்க. ஸோ இந்த ஆண்டுக்கோள்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல, அதாவது விரய மோட்சஸ்தானத்தில் இருக்காருங்க, அதாவது விரய சனி. அடுத்ததாக இந்த ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடங்க. அதே நேரத்தில் இந்த கேது பகவான் 6ஆம் இடத்துலேருந்து பயிற்சி அடைஞ்சு 5ஆம் இடத்திற்கு வந்து சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்கார். ஸோ இது அடுத்தபடியாக இந்த குரு பகவான் 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடம், அதாவது ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு கடந்த மே மாதம் 14ஆம் தேதி பயிற்சி அடைஞ்சிட்டாருங்க. ஸோ இந்த கோள்கள் தான் நம்மளுடைய ஆண்டு கோள்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் மாத கோள்கள் அப்படிங்கிறது நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது கொடுக்கும். ஸோ உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில், அதாவது மேஷ ராசியில் பார்த்திங்கன்னா சுக்கிர பகவானும், அதே நேரத்தில் இந்த சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 13ஆம் தேதி, அதாவது ஜூன் மாதம் 13ஆம் தேதி மிதுனத்திற்கு பயிற்சி அடைகிறாருங்க. அதே நேரத்தில் இந்த ஆரம்பத்தில், மாத ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் தேதி வரைக்கும் இந்த செவ்வாய் பகவான் கடக ராசியில் நீட்ச கிரகமாக நீட்ச நிலையில் இருக்கார். அவர் 7ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான சிம்ம ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அப்போது இந்த கேதுவுடன் செவ்வாயுடைய சேர்க்கை அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு கிட்டத்தட்ட 22ஆம் தேதி வரைக்குமே உங்களுடைய 3ஆம் இடமான மிதுன ராசியில் இருக்கார். அதுக்கு பிறகு கடக ராசிக்கு பெயர்ச்சிடார். ஸோ இதுதான் இந்த மாதத்தினுடைய கோள்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பலன்கள், அதாவது இந்த ஜூன் மாதத்தில் வந்து மேஷராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. மேஷராசி அன்பர்கள் செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் தைரியத்தோடு செய்யக்கூடிய நபர்கள். எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, அது எவ்வளோ பெரிய ரிஸ்க்காக இருந்தாலும் பரவாயில்ல, அதை செஞ்சு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுடைய பிறப்பிலேயே இருக்குங்க. ஆர்வம் ஜாஸ்தி, எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் ஆர்வத்தோடையே இருப்பாங்க. சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய நபர்கள். தனக்கு ஒன்று அப்படிங்கிறத விட மற்றவங்களுக்கு ஒன்று அப்படின்னா இறங்கி அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நபர்கள். எல்லாம் நல்லது பண்ணாலுமே உங்களுக்கு எந்த விதத்துலேயும் நல்ல பேர் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஏன்னா உதவி செஞ்சு அதன் மூலமாக சில உபத்திரத்தை தேடிக்கொள்ளக்கூடிய ராசிக்காரர்களும் இந்த மேஷ ராசிக்காரர்கள் தான். ஏன்னா கடந்த சில காலகட்டங்களாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு பகவான் உட்காந்துட்டு இருந்தாருங்க. நிறைய விஷயங்கள், நான் எந்தெந்த விஷயங்களில் இறங்கி பண்ணணும்னு நினச்சனோ அது எல்லாமே மிகப்பெரிய நஷ்டங்களாக ஆகிட்டு இருந்ததுங்க. தொழிலில் ஒரு முதலீடு போட்டேன், அந்த முதலீடையும் என்னால் எடுக்கவே முடியலைங்க. எவ்வளவோ பணம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், அந்த பணம் என் கையில் கொஞ்சம் கூட தங்கவே இல்லைங்க. எல்லாருமே எனக்கு எதிரிகளாக மாறிட்டாங்க. துரோகங்களை செய்யக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வந்துருச்சு. எல்லாருக்கும் நல்லது பண்ண, ஆனால் எனக்கு மட்டும் எல்லாருமே துரோகங்களை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே நேரத்தில் நிறைய விஷயங்கள், எனக்கு வர வேண்டியது எல்லாமே தடைப்பட்டுருச்சு. கை கெட்டினது வாய் கெட்டலை. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கடந்து இன்றைக்கி வாழ்க்கையில் ஏதாவது ஒரு திருப்பங்கள் நடக்குமா, இந்த ராகு கேது பயிற்சியோ அல்லது குரு பயிற்சியோ சனி பயிற்சியோ இந்த மாதிரி காலகட்டங்களில் நமக்கு ஏதாவது ஒரு மாற்றங்களை கொடுக்குமோ அப்படின்னு சொல்லி இந்த கடந்த மே மாத காலகட்டங்களில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு கரெக்டான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த ஜூன் மாதத்தில் நடக்கக்கூடிய சில பலன்கள். ஸோ எல்லா விஷயமும், அதாவது இந்த மாதம் முதல்ல செவ்வாய் நீச்சம் அடைஞ்சு பின் 5ஆம் இடத்திற்கு பயிற்சி அடைகிறாருங்க. அப்படி அடையும் போது எடுக்கக்கூடிய முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி பலன் அப்படிங்கிறது கட்டாயமாக கொடுக்கும். அதே நேரத்தில் இந்த 5ஆம் இடத்துல செவ்வாய் வந்து பயணிக்கும் போது எந்த மாதிரி மாற்றங்கள்லாம், கல்வி மற்றும் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது நிறைய முயற்சி பண்ணுங்கள். பண தேவைகளுக்காக, அதாவது எனக்கு வர வேண்டிய பணம் அப்படிங்கிறது கரெக்டான நேரத்தில் வரல, அந்த பணத்துக்கு தேவையான முயற்சிகள் எடுக்கும்போது அந்த முயற்சிகள் எல்லாமே எனக்கு நிறைய தடைகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருந்தது. ஸோ எடுக்கக்கூடிய காரியங்கள், நான் எதெல்லாம் செய்யணும்னு ஒரு அடி எடுத்து வைக்கிறேனோ அப்படியே 4 அடி பின்னாடி வர மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் வந்துருச்சு. நிறைய விஷயங்கள், இந்த காதல் சம்மந்தப்பட்ட ஒரு விவகாரத்துலேயும் சரி, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய சில ஒற்றுமைகளையும் சரி, நிறைய பிரிவினைகள் அப்படிங்கிறது வந்துருச்சு.
நல்லா போயிட்டு இருந்ததுங்க. ரிலேஷன்ஷிப் எல்லாம் நல்லபடியாக இருந்தது. திடீர்னு எதிர்பாராத விதமாக சில சண்டை சச்சரவுகள் வந்து 2 பேருமே பிரிந்து வாழக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்துருச்சு. கணவன் மனைவி கிட்ட நல்ல ஒரு ஒற்றுமை இல்லை. அந்த மாதிரி சில விஷயங்கள் யாருடைய கண்ணு பட்டுச்சுன்னே தெரியலைங்க. யாரோ சம்மந்தமே இல்லாத சில நபர்களுடைய பேச்சுக்களை கேட்டு இன்றைக்கி என்னுடைய குடும்பமே ஆளுக்கு ஒரு திசையில் பிரிந்து வாழக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்துருச்சு. எந்த நிலையெல்லாம் மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட்டாயமாக இந்த கால சூழ்நிலைகள் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போதுங்க. இந்த குரு பகவானுடைய பார்வை ஸ்ட்ரைட்டாக உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல படுறதுனால இந்த கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது நிச்சயமாக அகலுங்க. அதே நேரத்தில் அவங்களுக்குள்ள நல்ல ஒற்றுமையும், பிரிந்தவர்கள் கூட ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாக போதுங்க. நிதி ரீதியாக இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். ஏன்னா இது வரைக்கும் 2ஆம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் இந்த இடத்துலேருந்து பயிற்சி அடைஞ்சு 3ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைஞ்சிட்டாருங்க. அதே நேரத்தில் நிறைய சிக்கல்களை கொடுத்துட்டு இருந்த அந்த சூரிய பகவான் 13ஆம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா 3ஆம் இடமான, அதாவது உங்களுடைய ராசிக்கு தைரியஸ்தானத்திற்கு போகிறாங்க. அப்போ இது வரைக்கும் வந்து ஒரு சில முயற்சிகள் எடுக்கிறது, ஒரு சில பேர்கிட்ட கேட்க வேண்டிய பணத்தை கூட என்னால் கேட்க முடியல, எனக்கு கிடைக்க வேண்டியது கூட சரியான நேரத்தில் கிடைக்கலைங்க, அதை கேட்கவும் முடியல, வர வேண்டிய தொகைகளும் வரலன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த தனம் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலகும். வருமானங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா அதிகரிக்கக்கூடியது. உங்களுடைய வங்கி இருப்புகள் கூட கண்டிப்பாக சற்று உயரக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது நல்லபடியாகவே இருக்குதுங்க. ஸோ 3ஆம் இடத்துல சூரியன் மற்றும் குருவுடைய சேர்க்கையினால் சகோதரர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சங்கடங்கள், சலிப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகுங்க. ஸோ எதுக்கு எடுத்தாலுமே இந்த குடும்ப உறுப்பினர்களோட தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், அண்ணன் தம்பிகளுக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை இல்லை, குடும்பத்தில் நல்ல ஒரு குதூகலமான சூழல் இல்லை, எதுக்கு எடுத்தாலும் தேவையில்லாத பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த ஜூன் மாதத்தில் சகோதரர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறதெல்லாம் விலக போகுதுங்க. வேலை ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் நல்ல பலனை கொடுக்கும். ஸோ வெகு தூர பயணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பயணிப்பீங்க. அதே நேரத்தில் வெளியூர் மற்றும் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். நிறைய பேர்த்துக்கு வந்து ரொம்ப நாள் ஆசையாக, நீண்ட நாள் கனவுகளாக இருக்கும், ஒரு வெளிநாடு போய் வேலை பார்க்கணும், அல்லது இருக்கக்கூடிய இடத்துலேருந்து வேற ஒரு இடத்துல போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு. அந்த மாதிரி சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக உருவாகுங்க. வேலை இல்லாத நபர்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் வேலைக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். சில பேர் வந்து வேலையை விட்டுட்டு புதிய தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ வெளியூர் மற்றும் வெளிநாடு பயணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குங்க. அதே நேரத்தில் இந்த 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். புனித யாத்திரைகளோ அல்லது ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வதற்கான சில சூழல் அப்படிங்கிறது ஏற்படும். இந்த சனி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால சில அலைச்சல்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்குங்க. நிறைய விஷயங்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இந்த சனியால் வரக்கூடிய சின்ன சின்ன அலைச்சலை வச்சுட்டு நீங்கள் இது எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நினைக்க வேண்டாங்க. கண்டிப்பாக அது ஒரு நல்ல சூழல் அப்படிங்கிறது இருக்குங்க. திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படும். ஏன்னா அந்த குருவுடைய பார்வை நேரடியாக உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல படுறதுனால திருமணம் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. அதே நேரத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த புத்திர தடைகள் அப்படிங்கிறது அகலும். புத்திரர் சம்மந்தப்பட்ட சில அனுகூலங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குங்க. அதே நேரத்தில் இந்த 7ஆம் பார்வை, குருவோட பார்வை 7ஆம் இடத்துல படுறதுனால புதிய தொழிலை தொடங்குவதற்கான சில வாய்ப்புகள். நிறைய பேர் வேலையை விட்டுட்டு புதுசாக ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணணுங்க. அந்த தொழிலில் வந்து நல்ல லாபத்தை சம்பாதிக்கணும், அடுத்தவங்களுக்காக உழைச்சது போதும், இனி எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் உழைக்கணும்னு சொல்லி நிறைய பேர் புதிய தொழிலை தொடங்குவதற்கு சில முயற்சிகள் எடுத்திருப்பீங்க. அந்த முயற்சிகள் கூட இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஸோ வண்டி வாகனங்கள் வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படிங்கிற யோகங்கள்லாம் நிறைய தடைப்பட்டுகிட்டே இருக்கு. ஏன்னா எந்த காரியங்கள் ஆரம்பிக்கணும்னு நினச்சா கூட சம்மந்தமே இல்லாமல் எனக்கு நிறைய நஷ்டங்களும் இழப்புகளும் ஏற்பட்டுருக்கு. என்னால் சரியாக ஒரு வீடு கட்ட முடியலைங்க, ஒரு வண்டி வாகனம் வாங்க முடியல, அட்லீஸ்ட் இருக்கிறத பழசை மாற்றிட்டு புதுசாக ஏதாவது ஒரு வண்டி வாகனங்கள் மாற்றணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்கிட்ட வந்து பணம் அப்படிங்கிறது இருப்பு இருக்கிறதே இல்லை. அதுக்கு உண்டான தடைகள் அப்படிங்கிறது மட்டுமே நடந்துட்டுருக்குன்னு சொன்னிங்கன்னா, நிச்சயமாக இந்த 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்வை படுறதுனால கண்டிப்பாக மண்மனை சார்ந்த யோகங்களும் வீடு வாகனம் போன்ற அமைப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும். ரொம்ப நாள் தடைகள் கூட அகலக்கூடிய காலகட்டமாக அதுக்கு நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அடி கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். ஸோ இந்த நேரத்தில் எதிர்பாராத விதமான செலவினங்களை போக்க சில சுப காரியங்கள் அப்படிங்கிறது பண்ணுற மாதிரி வருங்க. ஒரு வீடு கட்டுறதோ,
வண்டி வாகனம் வாங்குறதோ அல்லது வீட்டுக்கு தேவையான சில பொருட்கள் வாங்குறதோ இந்த மாதிரி காரியங்களில் ஈடுபட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த வரக்கூடிய இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக இருக்க போகுது. அடுத்ததாக இந்த ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட சில குறைபாடுகள் அப்படிங்கிறது தாயுடைய ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் செலுத்தணுங்க. ஏன்னா அவங்களுடைய ஹெல்த் சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் கண்டிப்பாக வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கும் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட சில குறைபாடுகள், அது மூலமாக வீண் அலைச்சலும் வீண் செலவினங்கள் அப்படிங்கிறது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படிங்கிறது எதுவாக இருந்தாலும் இமீடியட்டாக அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது எடுத்துருங்க. ஆரோக்கியத்தில் நல்ல கவனம் செலுத்துங்க. உடற்பயிற்சி மேற்கொள்வதும் உடலை கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறதும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நிச்சயமாக உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கொடுக்குங்க. இதயம் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் வரத்துக்கு கூட சில பேர்த்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரத்தம் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் எதுவாக இருந்தாலும் இமீடியட்டாக போய் பார்க்குறது, தேவையில்லாத விஷயத்துக்கு டென்ஷன் ஆகிறது, கோவப்படுறது அப்படிங்கிறத தவிர்த்திங்கன்னா நிச்சயமாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்ற பாதை நோக்கி போகக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுடைய கல்வியில் நல்ல முன்னேற்றமும், நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்கும். உங்களுடைய கல்வியில் நல்ல பலன்கள், அதாவது உங்களுடைய கல்வியை ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு, அதாவது ஆரம்ப கல்வியோ அல்லது உயர்கல்வி படிப்பதற்கோ அல்லது வெளியூர் வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்புகளும், கல்லூரி சம்மந்தப்பட்ட விஷயங்களோ இல்லை ஸ்கூல்லேருந்து அடுத்தது காலேஜ் போகிறதுக்கான முயற்சிகள் எடுத்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச படிப்புகளும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சில வேலைக்கு போகிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு அதே நேரத்தில் பதவி உயர்வு சம்மந்தப்பட்ட சில அமைப்புகள் அப்படிங்கிறது வருங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முறையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி இன்னும் முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா கூட தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.